ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 15 இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலையை மிதித்து நொறுக்கி குன்றுகளை புதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதோ நான் போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான கருவியாக்குகிறேன். இந்த கருவி என்ன செய்யுமாம்? மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுமா. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெட விரும்புகிற ஒரு காரியம், உன்னை பற்களுள்ள கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். இந்த இயந்திரம் எப்படிப்பட்டது என்றால், மலைகளையும் நொறுக்கும், குன்றுகளை பதரை போல மாற்றிவிடும். தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தில் மேன்மையானது, தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக மலைகளும் மெழுகு போல உருகி போகிறது. நம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பற்களுள்ள கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்கி வைத்திருக்கிறார். இந்த எந்திரம் என்ன செய்யும்? பாழான ஸ்தலங்களை சமப்படுத்தும், சரி பண்ணும். புதிதாய் கட்டுவைப்பதற்கு ஏற்ற எல்லா காரியங்களை செய்து அதை புதிதாய் கட்டுவித்துவிடும். இந்த கிருபையை பரிசுத்தமுள்ள தேவனாகி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். நாம் நம்முடைய பலன், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய கிருபை, நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற தயவு என்ன என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமலேயே நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம், மதிப்பீடு போடுகிறோம். அவர் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்கிற நிலையில் இருக்கிறோம். அவர் எவர் ஜெபத்தையும் கேட்பார். தேவ பிரசன்னம் எவருடைய ஜெபத்திற்கும் இறங்கி வரும். அவர் கரங்களை வைத்தால் மட்டும்தான் அற்புதம் என்ற அல்ல. நிறைய பேரிடத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அபிஷேகம் ஊழியக்காரர்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் வேறு, உண்மை. அவர்களை கொண்டு ஆண்டவர் நடப்பிக்கிற காரியம் வேறு, உண்மை. ஆனால் எல்லா காரியத்திலையும் ஊழியக்காரர்கள் வந்து நிற்க முடியாது. எல்லா கால சூழ்நிலையிலையும் அவர்கள் வந்து நின்று உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு அவர்கள் உதவி செய்துவிட முடியாது. இது நிச்சயம். ஆனால் தேவ பிரசன்னம் எந்த இடத்திலும் இறங்கி வரும். எந்த பிரச்சனையும் அது நொறுக்கி ஒன்றுமில்லாமல் போட்டுவிடும். ஒரு சமயம் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் அருவருக்கத்தக்கதாக இருக்கும். ஏனென்றால் அந்த வீடு முழுவதும் சகதியினால் நிரம்பி இருக்கும். அது ஒரு புறம்போக்கு நிலம். அதில் அவர்கள் ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அரசாங்கத்தினிடத்தில் அவர்கள் அனுமதி வாங்கி இருக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு குடிசையை போட்டு அதில் தங்கி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு நல்ல தரை இல்லை, ஒரு நல்ல கதவு இல்லை அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். எப்போ வேண்டுமானாலும் எந்த மிருகங்கள் வேண்டுமானாலும் அந்த பக்கத்தில் வரலாம். அந்த பகுதியில் புலி அதிக நடமாட்டம், யானை அதிக நடமாட்டம் உண்டான பகுதி அது. அப்பொழுது நான் ஒரு முறை அந்த வீட்டிற்கு ஜெபிக்க போயிருக்கிறேன். நான் வருகிறேன் என்று சொன்னதற்காக அவர்கள் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருந்து பலகைகளை வாங்கி அந்த தரையில நாங்கள் வந்து உட்கார்ந்து போகும் வரை எவ்வளவு தூரம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு கோணி சாக்கெல்லாம் அதில் விரித்து, அதுதான் எங்களுக்கு மெத்தை.
அவர் வைத்திருந்தது. அதுதான் போய் உட்கார்ந்தோம். அவர்கள் கொடுத்த ஒரு சிறிய ஆகாரத்தை அன்போடு அவர்கள் சாப்பிட்டோம். அவர்கள் கண்களில் கண்ணீர் குளமாக மாறினது. அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த வீட்டில் ஒரு தாய், அவருடைய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு உண்டான குழந்தைகள், அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அந்த தாய்க்கு அவங்க கணவனார் இருக்கிறார். அவர் எப்பயும் வேலைக்கு போனார்னா எப்போ வருவாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கடினமான உழைக்கிற குடும்பம், ஒரு ஏழை குடும்பம். ஒரு நாள் இரவு நல்ல மழைக்காலம். அது மழையில் எப்பொழுதுமே எப்போ மழை வரும் எப்போ மழை நிற்கும்லாம் சொல்ல முடியாது. நல்ல மழைக்காலம். அப்பொழுது அவருடைய மகள் திடீரென்று அவளுக்கு ஒரு ஜுரம். இரவேளையில் பயங்கரமாய் ஜுரம் அடிக்கிறது. காய்ச்சல் அதிகரித்து விட்டது. அவர்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கம்பளி போட்டு போத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த காய்ச்சல் அடங்கவில்லை. அவர்கள் தூக்கி போடுகிறது. இந்த அம்மாவுக்கு பார்க்க முடியல. அதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு முடியல. இப்பொழுது இருக்கிறதை போலெல்லாம் எல்லாருடைய கரத்திலையும் பட்டன் ஃபோனாவது இருக்குது. அப்போ அந்த மொபைல் ஆப்ஷன்லாம் இல்லை. எங்கேயாவது போய் யாருக்காவது ஊழியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே வரணும். வந்து எங்கேயாவது பப்ளிக் பூத் இருந்துச்சுன்னா அதிலிருந்து பண்ணி அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் இருக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் யார்கிட்டையாவது சொல்லி அங்கே போய் அவங்க சொல்லி அந்த ஊழியக்காரர் வர்றது விடிஞ்சிரும். இப்போ அவங்க என்ன செய்கிறதுனே தெரியல. ஜெபிக்கிறார்கள். அவங்களுக்கு ஜெபிக்க தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. தான் மகள் வந்து அந்த பிணாத்த ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு சுயநினைவு இழந்து கொண்டிருக்கிறாள். அவங்க அம்மா சுயநினைவில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது தன் தாயை கூப்பிட்டு, என் பிள்ளைகளை நீ காப்பாற்று, நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தாயாருக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாத்திரை வாங்கினா கூட அவங்க ரொம்ப தூரம் வெளியே வரணும். அங்கேருந்து அது ஒரு மலை அடிவாரம். அங்கேருந்து அவங்க மேலே வந்து அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்டில் பிடிச்சி அவங்க போய் ஒரு இடத்திற்கு போய் அங்கே போய் அவங்க வாங்கிட்டு வரணும். ராத்திரியில் கடை இருக்காது. மலை பகுதியில் மலைப்பாங்கான இடங்களில் ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் முக்கால்வாசி கடைகளை சாத்தி விடுவார்கள். முக்கால்வாசி பேர் நடமாட்டம் இருக்காது. 8 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். 9 10 மணிக்கெலாம் எல்லாமே மூடிட்டு போயிடுவாங்க. அதோடு காலையில் தான். இந்த பிள்ளைக்கு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியும். ஏசப்பாவை தெரியும், நல்ல ஜெபிக்க தெரியும். முழங்கால் படிட்டார்கள். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு மருந்து வாங்க முடியாது. மருத்துவர் இடத்துல என் மகளை இப்போ நான் தூக்கிட்டு போகவும் எனக்கு பலன் இல்லை. அவள் மரித்து போகிறதை நான் பார்க்க முடியாது. நீர் ஒரு அற்புதம் செய்தால் இந்த மலையை போன்ற இந்த பிரச்சனையை நான் தாண்டி விடுவேன். இதை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவேன். நீர் எனக்கு உதவி செய், எனக்கு ஒத்தாசை தாரும் என்று அவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த தண்ணீரை ஒரு கரத்தில் வைத்து இன்னொரு கரத்தை உயர்த்தி முழங்கால் படித்து கண்ணீரோடு சுபிக்கிறார். அந்த கண்ணீர் அவ்வளவு கண்ணீர். திடீரென்று ஒரு சத்தம், பயங்கரமான இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம். அந்த இடி முழக்கத்தின் நடுவில் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. நேராக அந்த தண்ணி வைத்திருந்த அந்த கிளாஸ்ல அப்படியே அந்த அக்கினி இறங்கு. ஒரு சின்ன துளி போன்ற ஒரு அக்கினி அதற்குள்ள இறங்கி அந்த தண்ணீர் கொதிக்கிறது. அந்த அக்கினி விழுந்த உடனே தண்ணீர் கொதித்து பொங்குகிறது. அந்த அம்மாவுக்கு நடுங்கி அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த மகளுக்கு கொடுக்கிறார். ஆச்சரியமான காரியத்தை பாருங்கள். அந்த மகள் அப்பொழுதே சுகமடைந்த வியாதி நீங்க இடம்பி உட்கார்ந்தா. அவள் சொன்னார், என்னம்மா நடந்துச்சு? இயேசு உன்னை சுகமாக்கினார். தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இறங்கி வரும் பொழுது மலை போன்ற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். It will disappear. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் தான்
தேடி அலைகிறோம். மலைகளையும் குன்றுகளையும் அதையும் இதையும் தேடி ஓடுகிறோம். சில பொய்ய சொல்லி தெரியறதே அந்த ஆட்களுக்கு வேலையா போச்சு. எப்படின்னா, நான் சொன்னாதான் கர்த்தர் கேட்பான். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நான் உனக்கு ஜெபம் பண்ணதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுங்கள், பொல்லாத ஆவி அது, அசுத்த ஆவி அது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தரை தேடினால் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பதில் கொடுப்பார். நம்மை விட்டு விலகாத கர்த்தர். ஆதலால் இந்த காலை வேளையில் மலையை போன்ற பிரச்சனை, குன்றை போல பிரச்சனை, அவைகளை கண்டு நீங்கள் கலங்காதீர்கள். என்றால் நீங்கள் பற்கள், கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாய் இருக்கிறீர்கள். அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் பிரச்சனையை கண்டு கலங்காதிருங்கள். உங்கள் பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த மனுஷனை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இந்த மனுஷனிடத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெற்றி பெற போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கூர்மையான பற்குள்ள இயந்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த மலையை கண்டு பயப்படாதே. விசுவாசத்தோடு சொல், அது பெயர்ந்த சமுத்திரத்தில் காணாமல் போய்விடும். கர்த்தருடைய அபிஷேகம் பிரசன்னம் வரும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லாமல் மாறிவிடும். அந்த பிரசன்னத்திற்குள் நின்று நீங்கள் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்களை கொண்டு செய்வார். ஆமென்.